நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 54 புதிய மதுபான பிராண்டுகளை கொள்முதல் செய்ய மாநில அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். வாயில நல்லா வருது சொல்ல முடியல. விஜய் வந்து எல்லாத்தையும் காப்பாத்தாரு. குடும்பம் வேற இது வேற. நாட்டுல யாருதான் தப்பு பண்ணல, அவர் மட்டும் தான் தப்பு பண்றாரு. எல்லாருமே தான் யார் ஒருத்தனோட ஒருத்தி இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ரெண்டு தான் வச்சுக்கிறாங்க. நிறைய ஆம்பளைங்க எங்க வீட்லயே கூட சில பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கு அப்படிதான் இருப்பாரு. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதனால இதுல என்ன இருக்கு? அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அது ராஜா நீ கேட்டியாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. இவளை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? டேய் அவளால முடியுதுன்றதுனால 2 வச்சுட்டு இருக்காரு. அவரால முடியல, கழட்டி விட்டு போனாதான் அது பிரச்சனை. வச்சு சமாளிக்கிறாருல்ல. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? நாட்டுல யாரு ஒழுங்கா இருக்காங்க? அவரு மட்டும் தப்பு பண்றாரு. தப்பு பண்ணா கூட அவர் வந்தா தேர்தலுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது அவரோட திறமைக்கு பரிசு உண்டு. இல்ல என்னடி நீ போய் ஒத்துக்கிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுறா பாருங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று கூடுகிறது. அமருங்கள் அமருங்கள். அங்க பாருங்க சாத்தூர் சமஸ்தானா? அடடே அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேர்த்து வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஐதரளிக்கு பேரனுக்கு பேரன் செலவழிதின் பாதுசா. ஐயா பைத்தியங்க. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. நீங்க கோடி கட்டி வந்தா நீங்க என்ன என்ன கோடி கணக்குல இதா சம்பாதிக்க போறோம்? ஏன் தம்பி தம்பி தாமரா நான் சொல்றது கேளு. எச்சா பேசுறதா அவனுக்கு தான் பேசிக்கான. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. ஐயோ அம்மா. இந்த 2 ரெகுலேஷனுக்கு உட்படாம அமைச்சர் பார்வையிட்டதை ரீல்ஸ் எடுப்பதற்கு எந்த வகையில்? ஏன்னா 3 இடத்துல நீங்க கிளியரன்ஸ் வாங்கணும். ட்ரோன் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல முதல்ல ஏஎஸ்ஐனுடைய சைட்டா இருந்தா ஆர்கியாலஜிக்கல் சர்வே கொடுக்கணும். போங்கப்பா போங்க, எல்லாரும் 10 பைசா போட்டு போங்க, இல்லனா என் பணத்தை தாண்டி தான் போகணும். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ருக்கோ ஜரா சபர் கரோ. எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடியான நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன, தொட்டா விடமாட்டோம். இது நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள்ல எதெல்லாம் மாத்திருக்கீங்க அதுதான் பேச்சு. ஆனா எதுவுமே மாற்றம் நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா தம்பி தமிழகன் சார் அப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசாட்சி உறுத்துது. உள்ளபடியே சில விஷயங்கள் மாற்றிருக்காங்க சார், அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். உள்ளபடியே மாற்றிருக்காங்க. மகளிர் விடியல் பயணம் இப்ப மகளிர் பயணமா மாற்றிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் அதுக்கு பேரை மாற்றிருக்காங்க.
ஸ்டாலின் வைத்த திட்டங்களுக்கெல்லாம் கல்வெட்டெல்லாம் போய் என்ன செஞ்சிடறாங்க, மறைச்சிட்டு ஓடி வந்துடுறாங்க. இதுதான் உங்க மாற்றம். இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காது. கல்லாப்பெட்டி கூட்டணி எது? திமுகவோடு இருந்தவர்களுக்கு விஜய் வைத்த பெயர் கல்லாப்பெட்டி கூட்டணி. சூப்பர். அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோடு எப்படியாவது சேர்ந்தேனும் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்த உங்களுக்கு இருப்பது ஆட்சி அதிகார வெறியா? எங்களுக்கு இருக்கிறது ஆட்சி அதிகார வெறியா? தமிழ்நாட்டில் நடப்பது அன்பு சாம்ராஜ்யம். அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பாலும் வசதி படைத்தவர்கள் அல்ல. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. அப்படியா? கோவை மாவட்டத்தில் தவேகாவில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெண் நிர்வாகி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. எம்எல்ஏ சுகுமாருக்கு மாலை அணிவிக்க முயன்ற போது கட்சி பெண் நிர்வாகி தாக்கப்பட்டிருக்கிறார். நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. இவ்வளவு அசிங்கமா பேசுறான். இதுக்கு இந்த கேஸுக்கு எதுக்கு இங்க ஹாஸ்பிடல் அவரே வச்சிருக்காரு. சிங்கப்பூர் ஆக்கிட்டோம். ஏன்னா சிங்கப்பூருக்கு போனோம். அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு ஏன் வந்து அத்தனை பேர் கரூர் 41 பேர் செத்து துயரத்துல இருக்கும்போது ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே டான்ஸ் ஆடிதாம ஏன் மலேசியா போனா? அவர் துபாயில இருந்தாலும் வந்தாரு. இந்த அக்கறை கூட இல்லாம நீங்க சென்னைக்கு ஓடி வந்தீங்க. நான் சொல்லுவேன், தேவாவேலி ஏன் இங்க மருத்துவமனை இல்லாம அங்க போனான்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடல்நலத்தை காரணம் காட்டி கூட நீங்க அப்படி பேசுங்கன்னு சொன்னா, 41 பேர் இருந்த போது கொடி கம்பத்தை கூட நீங்க அரைக்கம்பத்துல பறக்க விடல. நீங்க ஆயுத பூஜைக்கு சக்கர பொங்கலின் பின்னல் கொடுத்து கொண்டாடி இருந்தீங்க. மலேசியால ஏன் இங்க உங்களுடைய ரசிகர்கள் உங்களை வாழ வைக்கிற தமிழர்கள் தானே? நீங்க அந்த ஆடியோ லான்ச் இங்கே வைக்கலாம் எல்லாம் நான் கேட்கலாம். பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கடந்த காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி நிறைய பணங்கள் கைப்பற்றுவாங்க சார். இப்ப அது மாதிரி ஒரு பணமுமே உள்ள இல்லங்கிற பட்சத்தை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கிறார். சாமிநாதன், ஒரு கேள்வி. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குனதுல 10,000 கோடி ஊழல்னு நீங்களே பேசிருக்கீங்க. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். நேர்பட பேசல நீங்க. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கினா 10 ரூபா அதிகமா இருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அதிகரிச்சிருக்குது? இதுல யார் யாருக்கு பங்கு போகுது? மேலிடத்துக்கு பங்கு போதா இல்லையா? இல்ல இப்ப மாத்தி பேசணுமா, வேற மாதிரி பேசணுமா? இல்ல அது எல்லாமே இருக்கிறது சார். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதானா கன்ஃபார்ம் பண்றேன்னு. அது கூட இல்லையா? பணம் வாங்குவது இருக்கு. இல்ல அதுதான் அது வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஊழல் தான், அது வந்து முறைகேடு தான். அது யாருக்கு போகுது? அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அதெல்லாம் இருக்கிறது. அது எனக்கு தெரியல. 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க. நான் சொல்லல. இல்ல எல்லாம் அப்ப அதையும் பேசணும்ல. நல்ல வேளை யாரும் பார்க்கல. கார்பரேட் அரசியலுங்க, முழுக்க முழுக்க கார்பரேட். கீழே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரேஷன் கடையில போயிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் அவரே அரிசி எடுத்து கொட்டினார். போடியா சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். அந்த போய் அள்ளிப்படு அள்ளிப்படு அள்ளிப்படு. இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற. நீங்க போடு 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 போடு. அள்ளித்தான் போட. என்ன வழங்காத ஐயா, அன்னத்தை அளக்காதையா, அல்சர் வரும். சார் ஒரு துளி அரிசி சிந்தல சார். இன்னும் கியூட் தெரியும்ல. விட அவரை பார்த்ததா ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்று. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பக்கத்துல பார்த்தா இது நீங்க போட்டுருவீங்களா? ஐயோ போட்டுருவீங்களா? ஐயோ அவ்வளோ அழகு. எனக்கு சின்ன பிள்ளைல தான் அவரை பிடிக்கும். அவ்வளோ கியூட்டா இருக்கு. ஒண்ணு என் வீட்டுக்காருங்க அவரு. விஜய் தான் எங்க வீட்டுக்காரு மாரி. உங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரு மாரி. இது அது இல்ல. அதெல்லாம் 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. வீட்டுக்காரி அவதான் வீட்டுக்காரன் தியாகி. என்ன முடிஞ்ச முடியாது. அவன் வீட்டுக்காரன் தியாகி, அவ்வளவுதான் முடிஞ்ச முடியும். அவரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? அந்த மரியாதையை காப்பாத்துற பொறுப்பு உனக்கு இருக்கு இல்லையா? இந்த அழக்கூடாது. அழாதடா. நீ அழுத நானும் அழுதுருவேன்ல. புரியுது. ஒரே அடியா நிப்பாட்டு முடியாட்டியும் ஒரு 2 பேரை குறைச்சிக்கலாம்ல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் மீட் பண்றேன் ஒரு பிக்கிங்